ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா வர்சஸ் இந்த டெஸ்ட் மேட்ச் பங்களாதேஷ் சீரிஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நியூசிலாந்து சீரிஸ்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பிஜிடி வந்துச்சு அஃப்கோர்ஸ். அதுல இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது நான் அப்பயே ஒரு வீடியோ போடலாம்னு இருந்தேன். பட் ஸ்டில் டைம் கிடைக்கல. இப்போ ஒரு கொலாபரேஷனும் ஜாயின் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்கந்தேஷ் அப்புறம் ஸ்ரீனி கிட்ட அவங்களோட வியூஸ் கேட்கலாம். இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் மேட்சஸ் எப்படி இருந்திருக்கு ரீசெண்ட் டேஸ்ல. ஓகே. சரி, நீ ஸ்டார்ட் பண்ணு. எப்படி இருந்துச்சு உனக்கு வந்துட்டு? லைக் சாட்டிஸ்பாக்டரியா இருந்துச்சா? லைக் கம்பீருக்கு முன் கம்பீருக்கு பின்னுன்ற மாதிரி இந்த ஃபேஸ் வச்சு சொல்லலாம். உனக்கு எப்படி இருந்துச்சு ஆஹ் சொல்லு. அதாவது இத ஒரு த்ரீ ஃபேஸஸா நம்ம வந்து எலாபரேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே. ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து 2014 தல தோனி அவர் வந்து டெஸ்ட் கேப்டன்சில இருந்து குவிட் பண்ணாரு. விராட் ஆமா. கோலி அந்த பொறுப்பை எடுத்தாரு. ஸோ ஆ. அவரும் ஃபர்ஸ்ட் ஒரு 2014 இருந்து 15 எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா கோலி அண்ட் சாஸ்திரி தான் டெஸ்ட் டீம் வந்து ஒர்க் பண்ணாங்க டெஸ்ட் இதுல ஒன்னா. அவங்க வந்து ஓகே. ஒரு ஹோம் கண்டிஷன்ஸ்ல வின் பண்ற மாதிரி ஒரு டீமை நல்லா ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடுவுல திருப்பியும் ஃப்ரம் 2016 சீசன் வந்து பாத்தீங்கன்னா அனில் கும்ப்ளே சார்ஜ் எடுத்தாரு as a கோச், ஹெட் கோச்சா இந்தியாவுக்கு. ஆமா. ஸோ அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த மூணு நல்ல ஸ்பின் டியோ நல்லா ஃபார்ம் பண்ணி பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஆமா. ஆஷ் அண்ட் ஜடேஜா. அது ரொம்ப நாளைக்கு அவங்க தான் ஸ்பின் இருந்தாங்க. எஸ் அப்கோர்ஸ் இல்ல கிட்டத்தட்ட ம். அவ்வளோ அப்கோர்ஸ் ஒரு பின்னாடி போவேனா 9 இயர்ஸ். எனக்கு. இல்ல அவ்வளோ பின்னாடி இல்ல இல்ல, போவேனா. நான் ஜஸ்ட் ஒரு எலாபரேட் பண்ண ஆஹ் விரும்புறேன். நான் ஜஸ்ட் ஒரு ஓகே எலாபரேட் ஓகே. ஓகே. பண்றேன். ஓகே. இல்ல சொல்லட்டும், தென் அதெல்லாம் பிரச்சனை அகைன் இல்ல. ம். இல்ல தென் அகைன் ஒரு 2017 ஃப்ரம் ஆஃப்டர் தட் 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி இவர் அகைன் ரவி சாஸ்திரி டுக் ஆன் த சார்ஜ். ஸோ அவர் வந்து என்ன பண்ணாருன்னா பேசர்ஸ் அந்த டைம்ல தான் கொஞ்சமா இப்ப இந்த உமேஷ் யாதவ், ஆமா. இஷாந்த் சர்மா அண்ட் இவரு புவனேஸ்வர் குமார், ஸோ இவங்க நல்லா பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க பேசர்ஸ். சரி நம்ம ஹோம் கண்டிஷனுக்கு போதும், நம்ம ஆல்ரெடி ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கோம் டீம், அவையிலையும் நம்ம போய் டாமினேட் பண்ணணும், ஜெயிக்கணும் கரெக்ட். அப்படின்ற ஒரு இதுல ஃபார்ம் பண்ணாரு நல்லா பேசஸ் டீம். ஸோ கோலி அண்ட் சாஸ்திரி அதை பியூட்டிஃபுல்லா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நல்லா கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க அந்த டைம்ல. அண்ட் அகைன் ராகுல் டிராவிட் அண்ட் ரோஹித் சர்மா டு சர்டன் எக்ஸ்டென்ட் இந்த செனாஸ். பட் செனாஸ் தே ஹவ் மேனேஜ்டு ஹோம்ல சொல்லவே தேவையில்லை. தே லிட்டரலி டாமினேட்டட். நான் ஒரு ஒப்பீனியன் ஒண்ணு சொல்றேன். என்னன்னா, ம். விராட் கோலி வந்துட்டு டெஸ்ட் கேப்டன்சிய ரிசைன் எல்லாம் பண்ணல, அவன்கிட்ட இருந்து புடுங்கினாங்க. கரெக்ட். உண்மையிலே அதான் ஆமா. சொல்றேன், கரெக்ட் ஹி வாண்டட் டு கரெக்ட். ரிசைன் ஒன்லி T20 கேப்டன்சி. டி லிமிட்டெட் டுவெண்ட்டில நீ ஓவர்ஸ். இல்லனா ஒன் டேவிலும் நீ இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதான் அதான் எனக்கு லிமிட்டெட் டெஸ்டே ஓவர்ஸ். வேணாம், நான் கேப்டனே இல்ல வேணான்ட்டு கொடுத்துட்டான். எனக்கு இது வந்துட்டு எவ்வளவு பெரிய பாலிடிக்ஸ் அப்போ சௌரவ் கங்குலி பண்ணிருக்காங்கிறது வந்துட்டு லைக் இட்ஸ் ஒன்னும் சும்மா இல்ல. ரோஹித் சர்மா அப்போ டெஸ்ட் மேட்ச்லயே வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட் கிடையாது ஆடுறது. சர்டைனிட்டி இந்த பிளேயிங் ஆமா. லெவனே கிடையாது ரோஹித் சர்மா. அவன் ஃபிட்னஸ் யாராவது லெவலுக்கு ஒருத்தருக்கு இன்ஜுரினா தான் உள்ள வந்துட்டு இருந்தாரு. அது கூட இல்ல. இல்ல அப்போ அப்படி கூட டெஸ்ட்ல சொல்ல வந்துட்டு முடியாது. ஃபிட்னஸ் அது ஒரு மேட்டர் இருக்கு. ரோஹித் சர்மா ஃபிட் இல்லைன்னு நான் சொல்ல வரல, பட் லைக் ஒரு இல்ல ஃபிட்னஸ்ல நீ நான் என்ன சொல்றது பண்றேன்னா புரியுது. இந்த மோர் இன்ஜுரி நிறைய ப்ரோன். இன்ஜுரி ப்ரோன் அப்படின்னு நான் சொல்றதுனால டெஸ்ட்லயே இன்ஜுரி ரொம்ப ப்ரோன் கூட சர்டைனிட்டியா இல்ல. இருந்தது லைக் கிடையாது. இப்போ நிறைய பிளேயர்ஸ் இப்போ அஃப்கோர்ஸ் யுவராஜ் சிங், ரெய்னாலாம் வந்து பியூர் டெஸ்ட் மேட்ச் பிளேயர்ஸ் கிடையாது. நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ் ஆகட்டும், எல்லா பிளேயர்ஸுமே எல்லா ஒரு ஃபார்மேட் சின்ன ஆட அவ்வளவு ஏன் மாட்டாங்க. ப்ரோ, எக்ஸாம்பிள் நம்ம நான் சொல்றேன். கௌதம் கம்பீர் ஆ. அவரே வந்து ஒரு பர்மனன்ட் டெஸ்ட் மேட்ச் பிளேயர் கிடையாது, ஒரு ஃபுல் டைம் ஆமா. டெஸ்ட் இல்ல பிளேயர். இல்ல, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ 2021 பிஜிடி ஞாபகம் இருந்ததுன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும். லைக் என்னன்னா, ரோஹித் சர்மா சர்டைனிட்டி இந்த பிளேயிங் லெவன்னா அவனை கூட்டு போயிருக்கணும், கூட்டே போல. அவன் சிட்னி டெஸ்ட்ல இருந்தா ஆட இல்ல ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா ஒரு ரெண்டு மேட்ச் இன்ஜூர்டு, ரெண்டு ஒரு இன்ஜூர்டுன்னு சும்மா லிமிட்டெட் சொன்னாங்க. ஓவர்ஸ். ஐபிஎல் ஃபைனல்ஸ் ஆனால 2020ல, ஐபிஎல் ஃபைனல்ஸ் ஆடினப்ப கரெக்ட். இன்ஜுரி கிடையாதா? அதுதான் ஆமா. கேட்கறேன். அவ்வளவு சர்டைனிட்டி இல்லைன்றதுனால டெஸ்டுக்கே கூட்டு போல. சரியா? அதுதான் எனக்கு வந்துட்டு என்னன்னா, எனக்கு அப்படி இருக்காத ஒருத்தரை கேப்டனா போடுறதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் தப்பு. சரி ஓகே, கேப்டனா போட்ட அங்க இருந்தே நிறைய அடி வந்துட்டு ஆரம்பிச்சதுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இங்கிலாந்துல போயிட்டு நெக்ஸ்ட் 60 ஓவர்ஸ் தே ஷுட் ஃபீல் லைக் ஹெல்லுன்னு சொல்ற ஒரு கேப்டனை கேப்டன்சி கொடுத்துட்டு போனா நீ சும்மா விட்டுருவியா? எனக்கு அதுதான் புரியல. அவ ஆல் ஃபார்மேட் கேப்டனா ரோஹித் சர்மா கூப்பிட்டு வந்துட்ட. சோ இது வந்துட்டு லைக் விராட் கோலியோட அந்த டெஸ்ட் மேட்ச் கேப்டன்சி போனதுல இருந்தே இந்தியாவோட டவுன்ஃபாலா வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஆமா. ஏன்னா ரெண்டு இல்ல விராட் WTC கோலி ஆக்சுவலா டைட்டில்ஸ் இருந்த அடிப்பாங்க. டைம்லயே கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த இப்போ அஸ்வின் ரீசெண்டா சேப்பாக்ல அடுத்தது அது பார்த்தோம். அப்போ 2021 இதே மாதிரி WTC ஃபைனல் போனா கரெக்டா மினிமம் சான்சஸ் வந்து 4 மேட்ச் சீரிஸ் நினைக்கிறது, 5 மேட்ச் சீரிஸ் ஏதோ இங்கிலாந்து கூட தெரிய ஞாபகம் இல்ல. 3-1 வின் பண்ணா போலாம் அப்படின்னு ஆமா, இருக்கும்போது இதே மாதிரி சேப்பாக்ல ஒரு மேட்ச் வந்து அஸ்வின் தான் செஞ்சுரி அடி இதே மாதிரி செஞ்சுரி அடிச்சு செஞ்சுரி காப்பாத்தி அடிச்சு கொடுத்தாரு. வின் பண்ணி. அது விராட் கோலி ஆக்சுவலா கேப்டன்சி கரெக்டா விடுற டைம்லயே வந்துச்சு அது. யா. அந்த பட் WTC அனதர் ஒன் ஃபைனல்ஸ் திங். வந்துட்டு ம், ஓகே ஓகே, ஜஸ்ட் இந்த பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க இந்தியாவோட ரீசெண்ட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் டாப் த்ரீ எடுத்து பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து ரன் அடிக்கல.
எல்லா ஆமா மேட்ச்லயும் அதாவது டெஸ்ட் சீரிஸ் பிகினிங் மேட்சஸ்ல ஒன்னா ஒரு 30-3 இல்ல 40-3 அந்த மாதிரி இருக்கும்போது ரிஷப் பண்ட் அந்த மாதிரி டைம்ல உள்ள வந்து பாவம் மேட்சை காப்பாத்தி காப்பாத்தி கொடுப்பாரு. கரெக்ட். அப்படியே இல்ல அதே இல்ல மாதிரி கில்லு தான் நிறைய அடிச்சாலும் எப்படின்னா கில்லு எல்லாம் செஞ்சுரி அடிச்சானேடா. நிறைய நிறைய மேட்ச் கில்லு செஞ்சுரி அடிச்சான். வெஸ்ட் அதான் இண்டீஸ் கூட டவுட். அது வெஸ்ட் இண்டீஸ் எப்படின்னா போயிட்டு ஜெய்ஸ்வால் அடிச்சான் டெபியூல. அதெல்லாம் அடிச்சான்ல. லைக் இது இந்த மாதிரி என்ன டாப் 3 ரொம்ப ரன் அடிக்கலையா என்ன? செஞ்சுரி தான் அடிச்சிருக்காங்களே. யசஸ்வி ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் இல்ல பட் அடிக்கிறாங்க. அது எப்படின்னா இல்ல பட் இப்போ ரீசெண்டா ஹோம் சீரீஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா இந்த இங்கிலாந்து அந்த 2021ல விராட் கோலி கேப்டனா இருக்கும்போது இங்கிலாந்தோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்ன அரௌண்ட் அவங்க செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வரும்போது ஒரு 30-3 அந்த மாதிரி தானே இருந்தாங்க சுச்சுவேஷன். இல்ல அது எப்படின்னா நிறைய டாப் டாப் ஆர்டர் அடிப்பாங்க. நான் வந்து டோட்டலா அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லல. எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸ் ஒரு 2 இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடுறாப்புல, இப்போ ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு பிளேயர் அடிக்கிறான்னா அடுத்த இன்னிங்ஸ் டோட்டலா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கூட கிடையாது. அப்படியே இந்த செஞ்சுரினா அடுத்த இன்னிங்ஸ் சிங்கிள் டிஜிட். அப்புறம் அடுத்த இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சரியானவர் வந்து அவர் வந்து இந்த இன்னிங்ஸ்ல ஆடுவாரு. அந்த மாதிரி மொத்த பேட்டிங் ஆர்டர்லயே டாப் ஆர்டர்ல ஒரே ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் ஒரு கன்சிஸ்டன்சி இன்னிங்ஸ் ஒன்னா ஆடினா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சா பத்தாது. செகண்ட்ல அடிக்க மாட்டாங்க. அதேதான். அப்படி ஆனா அது அந்த ஸ்குவாட் இதெல்லாம் பிக்கிங்லயுமே கன்சிஸ்டன்சி கிடையாதுடா. ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா ஆடிட்டு இருந்தா. ஸ்ரேயஸ் ஐயரை எடுக்கல ஆமா திருப்பி டெஸ்ட்ல. கேட்டா அவனுக்கு மட்டும் கரெக்ட். ஃபிட்னஸ் இன்ஜுரி, அவனுக்கு மட்டும் இன்ஜுரி ப்ரோனே அப்படி எல்லாம் சொல்றீங்க. ரோஹித் சர்மா ஆஹ் இன்ஜுரி ப்ரோன் கிடையாதா? எனக்கு இது என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன செலக்ஷன், என்ன டீம், என்ன மேட்ச்னு எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே. எனக்கு வந்துட்டு கேஎல் ராகுல அது வச்சு இந்த மியூசிக்கல் சேர்ஸ் ஆட வச்சிட்டு இருக்காங்க. கேஎல் ராகுல மியூசிக்கல் சேர்ஸ் எல்லாம் கேஎல் ஆட ராகுல்லாம் வச்சிருக்காங்க. இந்த 1 இந்த 3 ஆஸ்திரேலியா சீரிஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஒன் ஆஃப் த எவ்வளவு கிளாசிக்கல் பேட்ஸ்மேன் சொல்லிட்டு. செத்தேஸ்வர் புஜாரா ரோல ஐடியலா ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது இப்ப எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுலால அதாவது மட்டும்தான் இப்போ முடியும்னு நினைக்கிறேன். சந்தேஷ் நீ ஒரு பாயிண்ட் சொல்லல, இந்த ஆல் ஃபார்மேட் கேப்டனா இருந்தாதான் பிசிஐ விரும்புறாங்கன்னு. ஆல் ஃபார்மேட் கேப்டனை மட்டும் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. கேஎல் ஆல் ஃபார்மேட் பிளேயர் அந்த மாதிரி 3 ஃபார்மேட்டுக்கும் செட் ஆகிற பிளேயரை வந்து பிசிசிஐ இன்னும் நிறைய சான்ஸ் கொடுக்கலையோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் இங்க ரைஸ் T20ல ஆகுது. கன்சிடரே பண்ணலையே அவன. ஆமா எனக்கு T20ல அது அவர் தெரிஞ்சு மொஹாலி தானே ஹோம் கிரவுண்ட்ல பஞ்சாப்ல ஆடும்போது அங்க எத்தனை வாட்டி நல்லா ஆடி இருக்காரு. அது ஒரு கிரவுண்ட், நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எல்லா கிரவுண்ட்லயும் ஒரு ஆடு சேப்பாக்கெல்லாம் நல்லா ஆடுவார். கேஎல் ராகுல் அந்த ஆடாத கிரவுண்டே மும்பைல அந்த ஒரு கிடையாது. மேட்ச்ல செஞ்சுரி அடிப்பானேடா. அதெல்லாம் என்னடா ஆஹ் கதை எனக்கு சரி விடு. மும்பையெல்லாம் பார்த்தாலே அடிப்பா கேஎல் ராகுல். அதான் ஆ, 199 நம்ம இங்கிலாந்தோட அடிப்பான அந்த மேட்ச் சரி தானே விடு. சொல்ற. இவ்வளோ இதெல்லாம் அது இவ்வளவு டெஸ்ட் மேட்ச்ல. பின்னாடி ஆமா. போயிட்டோம். இவ்வளவு பின்னாடி ஆஹ் போயிட்டோம். நம்மளுக்கு வந்துட்டு அந்த பழைய டெஸ்ட் ஃபைனல்ஸ் ஒண்ணு தோத்தோம். WTC ஃபைனல்ஸ் வந்துட்டு ஆஸ்திரேலியா கூட ஒண்ணு தோத்தோம் இப்போ. 2021ல. ஆமா. 23ல இல்ல இல்ல 23ல. ஓகே. 23ல இப்போ இப்போ ஒண்ணு தோத்தது. ஓகே தோத்தோம். ஓகே. சரியா? அதுக்கப்புறமா நீ சைக்கிள் எடுத்து பாரு. எனக்கு அந்த மேட்சே ஒரு அவ கரெக்டா வந்தான்டா. ஸ்பாட் போலண்ட கூப்பிட்டு வந்தாங்க. லைன் அண்ட் லென்த் கரெக்டா போட்டாங்க. விக்கெட் எடுத்தான் போயிட்டான். அதே மாதிரி ஹெட் திருப்பி செஞ்சுரி அடிச்சான். அதே மாதிரிதான் போயிட்டே இருக்கு எனக்கு டெஸ்ட்ல. அதனாலே எனக்கு தெரிஞ்ச எனக்கு அது சரியாவே இல்ல. ஓகே அதுக்கப்புறம் நீ ஜஸ்ட் சைக்கிள் எடுத்து ஜஸ்ட் பாரு. செகண்ட் ஜஸ்ட் செகண்ட் பிஃபோர் கோயிங் இன் டு ஆஸ்திரேலியா சீரிஸ் நம்ம நியூசிலாந்து சீரிஸ் கொஞ்சம் டச் அப் பண்ணலாம். ஓகே. நியூசிலாந்து நியூசிலாந்து ஆமா சீரிஸ் அது சீரிஸ்ல சீரிஸ் தான் மெயினா ஏன்னா டச் இல்ல இல்ல பண்ணணும். நான் ஒரு சொல்றேன் டீடைலா சொல்றேன். ஓகே ஜஸ்ட் செகண்ட் நான் அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல சீமிங் விக்கெட் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து வாஷ் அவுட் மேட்சே நடக்கல இங்க. ஓகே செகண்ட் டே வந்து பார்த்தோன்னா மழை பெஞ்சு ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரத்துக்கு அப்புறமோ தான் என்னமோ மேட்ச் ஆரம்பிச்சது. டாஸ் வின் ஆமா பண்ணி சரி பேட்டிங் ஆமா. எடுத்துட்டாங்க போனா போகுது. அவன் என்னடானா உள்ள வெளியே நல்லா போட்டு சீம் மூவ்மெண்ட் ஸ்விங் அவனுங்க மூவ்மெண்ட் பவுலர்ஸே அதுக்கு தானடா எடுத்துட்டு வராங்க. மேட் ஹென்ரி, அவன் வில்லியம் ஓரூருக்கு. வில்லியம் ஓரோருக்கு பென் அவனுங்கெல்லாம் தானே ஸ்டியர்ஸ். அதுக்காகவே செஞ்சு வச்சவனுங்க. அவனுங்க பவுலர்ஸ், நியூசிலாந்து பவுலர்ஸ். ஆமா. பட் அந்த மேட்ச் ஆஸ்திரேலியா இந்தியா தோத்து டிராவல்ஸ் செட்னா நியூசிலாந்து இந்தியா ரெயின் தான். அவங்க ரெயின் கண்டிஷன்ஸ்ல அந்த ஃபாஸ்ட் மேட்ச் பாலர்ஸ் வந்து அதுதான் எடுத்துட்டு தோத்து என்ன வராங்க. ஆச்சுன்னா அல்ல அந்த மேட்ச் தோத்து வந்து என்ன ஆச்சுன்னா செகண்ட் மேட்ச்ல அவங்க டெம்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் மேட்ச்ல இருந்து திரும்பற பிச்சு கொடுத்துட்டானுங்க. ஆமா. அது பெரிய தப்புல செகண்ட் எனக்கு மேட்ச் அது தெரிஞ்சு. லைக் அதுக்கு அந்த மேட்ச்ல தானே அவங்க 46 ஆல் அவுட் ஃபர்ஸ்ட் மேட்சா? ஆமா 46 ஆமா ஆல் 46. அவுட் ஆகுறீங்கன்னா ஏண்டா எனக்கு ஒரு புரியவே இல்ல. 2024 நீ T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்ட. அதுக்கப்புறம் நீ கோச்சஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண போற. எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நீ கௌதம் கம்பீர் வந்துட்டு பியூர் அண்ட் பியூர் ஐபிஎல் வின் பண்ண ஒரே காரணத்துக்காக நீ கௌதம் கம்பீர் கூப்பிட்டு வர. எனக்கு அது கூட பிரச்சனை இல்லடா. சரியா? அவன் யாரு கேக்குறான்? ஃபர்ஸ்ட் மார்னே மார்க்கல். சரி ரைட் ஓகே. பவுலிங் கோச் நல்ல பவுலர், ஹிட் அடக் ஆஹ் பவுலர் வச்சு பேசர் இத்தனை ஸ்பீடு பவுலர் பண்ணலாம். சைனா ஓகே கண்டிஷன்ஸ்ல யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. ஆமா. சூப்பர் ஓகே சரிடா ஓகே. ஸ்பின்னர்ஸை யார் டீல் பண்ணுவா? பரத் தருண் இருந்த வரைக்கும், பரத் தருண் போனதுக்கு அப்புறம் லைக் பரத் தருண் இருந்த வரைக்கும் உன்னால பேசர்ஸையும் டெவலப் பண்ண முடிஞ்சது. இங்க அஸ்வின் ஜடேஜா தவிர உன்னால அக்சர், குல்தீப், சஹல் எல்லாரையுமே உன்னால டெஸ்ட்ல இது ட்ரை பண்ண முடிஞ்சது. சஹல் எல்லாம் வாஷிங்டன் சான்சஸ் சுந்தர் தர மாட்டாங்களே. சஹலுக்குலாம் சான்ஸே தர மாட்டாங்களே. சஹலுக்கு இப்ப என்ன லிமிடெட் ஆச்சு இப்போ? ஓவர்ஸ்லயே சான்ஸ் தர மாட்டாங்க. என்னாச்சு ஆமா ஆமா எனக்கு அதுவே கரெக்ட். தெரியல. குல்தீப் வந்துட்டு அந்த
அந்த இங்கிலாந்து விட்டு இந்தியா வந்தாங்க கொஞ்ச நாள் முன்னாடி. அந்த சீரீஸ்ல த்ரூ ஜுரெல்லா கீப்பிங் பண்ணி அந்த இதெல்லாம் நடந்துச்சுல்ல. அப்போ வந்துட்டு குல்தீப் சூப்பரா போட்டான். அவனுக்கும் சான்ஸ் தர மாட்டாங்க எனக்கு. சரி ஓகே, ஆமா. ஸ்பின் இது இல்ல வேண்டா. உன்னோட இந்தியானாலே எலைட் பேட்ஸ்மேனா உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? விராட் கோலி விராட் கரெக்டா? கோலி, ரோஹித் விராட் சர்மா, கோலி ரோஹித் ஓகே. சர்மா. விராட் கோலி, ரோஹித் சர்மா ஓகே. சரி, விராட் கோலி எத்தனை வருஷமா டெஸ்ட்ல எவ்வளவு கன்சிஸ்டன்டா ஆடி எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு மேட்ச் அந்த 180 அடிப்பான். அந்த அகமதாபாத்ல ஒரு மேட்ச் இங்கிலாந்து கூட ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா கூட ஆஸ்திரேலியா கூட சாரி ஆஸ்திரேலியாவோட. ஆ ஆஸ்திரேலியா கூட ஒரு மேட்ச் அடிப்பான் 180. அவனுக்கு ட்ரிகர் மூமெண்ட் பிரச்சனை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுது. பேட்டிங் கோச்சா விக்ரம் ரத்வர் என்ன தப்பு பண்ணாரு எனக்கு புரியவே இல்லையே. விக்ரம் ரத்வர் பண்ண தப்பு தான் என்ன? அந்த பேட்டிங் கோச்சை ஏன் மாத்துறீங்க? பேட்டிங் கோச்சை மாத்திரி இன்னொரு பேட்டிங் கோச் வச்சுன்னா அசிஸ்டன்ட் கோச்சா அபிஷேக் நாயரை கூட்டு போறீங்க. என்னடா எனக்கு அதே மாதிரி குவாரண்டைன் டெஸ்டாச்சே ஃபீல்டிங் கோச். ஏன்டா இந்த திலீப் வந்துட்டு 2023 வேர்ல்டு கப்லயும் பார்த்தோம், 2024 T20 வேர்ல்டு கப்லயும் பார்த்தோம். ஃபீல்டிங் எவ்வளவு நல்லா இருந்ததுன்னா பியூர் அண்ட் பியூர் இந்த திலீப் தான் காரணம். அந்த திலீப் தான் வந்துட்டு அந்த ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்ச அப்புறமும் அந்த பெஸ்ட் ஃபீல்டருக்கு அவார்ட்லாம் மெடல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீல்டிங் கோச்ச, அந்த மாதிரி ஃபீல்டிங் கோச் இல்லாம கிராண்ட் அண்ட் வச்சவே நீ உள்ள கூட்டு வர. எனக்கு எதுக்கு இவ்வளவு எல்லாம் பண்றீங்க? எனக்கு அதுதான் புரியவே இல்லையே. இருந்த கோச்சஸை வச்சு மேனேஜ் பண்றதுக்கு என்ன உங்களுக்கு? இல்லைன்னா கோச்சஸ் மாத்துறீங்கன்னா ஒரு பேட்டிங்க்குன்னு ஒண்ணு யாரும் இல்ல, அப்புறம் ஸ்பின்னுக்குன்னு யாரும் இல்ல. ஸ்பின்னுக்குன்னு இருந்த அஸ்வினுக்கும் நீங்க வந்துட்டு இப்ப ரிட்டையர் ஆயாச்சு. போற ஸ்டேஜ் தான் சரியா. ரிட்டையர் ஆகுறதுன்றது வந்து தப்பு சொல்ல முடியாது. இது என்ன விதமான ஸ்ட்ராட்டஜி இவங்க பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. ஃபார்ட்டி இதுல சிக்ஸ் ஆல் அவுட் ஆகி அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ்ல 400 ரன்ஸ் அடிக்கிற. சரி ரைட் ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அண்ட் யூ ஸ்டில் லூஸ் த மேட்ச். இதுல அதுவும் இந்த 400 இன்னும் எப்படி இருந்துச்சுடா? 400 இந்த ஏதோ நல்லா அடிச்சுட்டு 4 விக்கெட்டா தான் இருக்கும். டக்கு 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 டக்குன்னு விக்கெட் விடும் திடீர்னு. ஆமா. சர்பராஸ் அவுட் அதுவும் ஆனதுக்கு எப்படி அப்புறம். நடந்ததுன்னா, அந்த ரிஷப் பண்ணிட்டு டீம் சவுதிய தூக்கி ஒரு 6 விடுவாரு தெரியுமா, மிட் விக்கெட் ரீஜன்ல. ஆஹ் பால் கூரையில போய் அதுக்கப்புறம் விழும். பாலை மாத்தி மொத்தமா புது பால் போயிடுச்சு. மாத்தி அவன் ஆட்டம் காமிச்சிட்டான் நல்லா போட்டு. பட் அது இன்னொரு பாயிண்ட் நான் இதுல ஜஸ்ட் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். கௌதம் கம்பீர்னு நீங்க தான் எடுத்துன்னு வந்தீங்க. கௌதம் கம்பீர் ஆக்சுவலி he was mentor in KKR. He was not the head coach. சந்திரகாந்த் பண்டிட் தான் கோச். அவ்வளவு செல்ஃப்லெஸ்னஸ், சந்திரகாந்த் கிரெடிட் ஸ்டீலர் இல்ல. கிரெடிட் ஸ்டீல்லாம் நாங்க ஆ தோனி பண்றாரு ப்ரோ அப்படி இப்படின்னு பெருசா புளுத்துறான்ல. இப்ப ஆ நான் பண்ணாங்க சந்திரகாந்த் பண்டிட் தாங்க இது கோச் எனக்கு. ஆ அவரை சந்திரகாண்ட் ஹெட் பண்ணிட்டு கோச்சா கோச் மாத்தீங்க எடுத்துடுவாங்க. சொல்றதுக்கு என்ன இப்போ? அதான். வேணாண்டா, ஓவர் பண்ணுமா தெரியும். ஓகே ரைட்டு கம்பீர். நான் ஆ ஏதோ சொல்ல விரும்பல நானு. இப்ப தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்ப போட்டு பேட் பண்ணிட்டு அப்புறமா பட் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு கிரெடிட் நான் கிரெடிட் ஸ்டீலர் கிடையாது. எனக்கு கம்பீர என்னால டெஸ்ட் கோச்சாவோ சரி, அவனோட ஸ்பீக்கிங் சரியில்லைன்னு தான் நான் சொல்றேன். அவனோட கோச் ஸ்பீக்கிங்கும் சரியில்லை, அவனோட டெஸ்ட்ல அவனோட ஸ்ட்ராட்டஜியும் எனக்கு சரியில்லை. நான் இதுதான் சொல்றேன். ஒரு ஸ்ட்ராங்கான கேப்டன் இல்லைன்னா கம்பீரால சர்வை பண்ண முடியாது என்னால. நான் அவ்வளவுதான் சொல்றேன். நீ வேர்ல்ட் கப்பே அடிச்சாலும் நான் இதான் சொல்லுவேன். இல்ல இங்கதான் வந்து அந்த 2020 சரி போன வருஷம் ஸ்டார்டிங் 24 ஸ்டார்டிங்ல அந்த இங்கிலாந்து சீரிஸ் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி சொல்றேன் அந்த சீரீஸும் நான் முக்கியமான ஜெயிச்சது காரணம் எல்லாம் சொல்லுவாங்க ஜெய்ஸ்வால் 200 அதெல்லாம் ஓகே. ஆகாஷ் தீப்ன்ற ஒரு பவுலர் அங்கதான் எவர்ஸ் ஆனா. ஆகாஷ் தீப் இல்லைன்னா கண்டிப்பா சொல்றேன் அது என்ன 3-1 தானே ஜெயிப்போம் அந்த சீரிஸ். 3-1 4-1 எனக்கு சரியா கண்டிப்பா இது ஒரு 4-1 மேட்ச் இல்ல 2 4-1 மேட்ச் தோத்துருப்போம். இல்ல அது வந்து 4-1. 3-2 முடிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆகாஷ் ஒரு மேட்ச் தானே அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு மேட்ச் தோத்துதான் நமக்கு இங்க திரும்ப WTC இது பாயிண்ட்ஸ் டேபிள்ல அடி வாங்கிருக்கும் கண்டிப்பா. ஆகாஷ் தீபக் அவ்வளவு முக்கியமான பவுலரா இருந்தா அந்த மாதிரி. அது ஒரு டைம்ல இப்போ நீங்க இந்த ஃபார்ம்ன்ற ஒரு வேர்டு தான் வருது. ஃபார்ம்ல ஒரு பிளேயர் இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்லா ஆடுவாங்க ஓகே. கொஞ்சம் லக்குன்றதும் கொஞ்சம் கூட வரணும். நீங்க ஃபார்ம்ல இப்போ ஒரு செஞ்சுரி அடிச்ச பேட்ஸ்மேன் எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடுவில் ஒரு இடத்துல ஒரு கேட்ச் டிராப் ஆகிருக்கும். அந்த கேட்ச் டிராப் ஆகியிருக்கும். அதனால இவங்க ஆடினாங்கன்னு நான் சொல்ல வரல. இவங்களும் நல்லா ஆடினாங்க. அந்த லக் ஃபேக்டர் கொஞ்சம் உள்ள வருது. இதே ஒரு பேட்ஸ்மேன் ஃபார்ம்ல இல்ல அப்படின்னு சொன்னா ஃபார்ம்ல இல்லன்ற போது இப்ப என்னதான் தப்பு பண்ணா என்னதான் கரெக்டாவே ஆனாலும் அது தப்பா தான் போய் முடியும். கரெக்டா அப்போன்னு பார்த்தா ஒரு ஸ்டன்னிங் கேட்ச் எடுப்பா. ஒரு சீக்கிரமா சிங்கிள் டிஜிட்ல இருக்கும்போது அவுட் ஆயிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நமக்கு எல்லாம் கூடி கரெக்டா வந்துச்சு. அஸ்வின் ஜடேஜா நல்லா காப்பாத்திட்டு இருந்தாங்க. பேட்டிங்லயும் நிறைய வாட்டி ஸ்டெபிலைஸ் பண்ணி விட்டாங்க. அப்புறம் ஆகாஷ் தீப் உள்ள வந்தாரு. அந்த 2024 நம்ம அந்த 12 இயர்ஸ் ரோஹித் சர்மா கூட சொல்லலையே 12 இயர்ஸ்ல எங்களுக்கு ஒரு வாட்டி தோக்கிறதுக்கு நாங்க எக்ஸ்கியூஸ் கேட்கலாம் கரெக்ட். அதுக்குன்னு ஹோம்ல இப்படி ஒரு பவரான டீம் இருக்கும்போது நியூசிலாந்து கிட்ட 3-0 ஒயிட் வாஷ் ஆகலாம். இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸா கேட்க முடியாது. ஒரு மேட்ச் தோக்கலாம், சீரிஸ் கூட தோக்கலாம். அட்லீஸ்ட் லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணி இருக்கலாம்ல. அதையும் எனக்கு ஈஸியா போய் தோத்துட்டு வந்துட்டாங்க.
இல்ல 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 இங்க லைக் இங்கதான். உன்னோட பேட்டிங் ஆ, எவ்வளவு மட்டமா இருக்குன்னா 147 உன்னால சேஸ் பண்ண முடியல. தேர்ட் மேட்ச்ல ஆ, ஒயிட் வாஷே ஆனது கிடையாது இந்தியா. இந்த ஒயிட் வாஷ சேவ் பண்றது 147 உன்னால சேஸ் பண்ண முடியலன்னா என்ன விதத்துல நீ பேட்டிங் வச்சிருக்க? 56 ஃபார் நான் 5 இருக்கிறாங்க. ஏண்டா அதேதான். இவங்க நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் இல்ல இல்ல அதான் இவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிச்சை உடைச்சதே தப்பு, திரும்புற பிச்சு கொடுத்ததேன்றேன். அங்கதான் நான் வந்து ஆமா. அவங்கள இது ரொம்ப டினை பண்றேன். இல்ல நான் திரும்பவும் சொல்றேன், இப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு டீம் தோத்த கண்டிஷன் நிலைமையில இருக்காங்க அப்படின்னா, நிறைய டீம்ஸ் வந்து பேட்டிங் நல்லா இருந்தாங்க, பவுலிங் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்தியா பொறுத்தவரைக்கும் நான் சொல்லவே மாட்டேன். இப்பவும் பவுலிங் அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, பேட்டிங் தான் அதாவது நமக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஆமா, இல்ல ஆக்சுவலா பவுலர்ஸ் நான் கௌதம் அவங்களே இதை கம்பீர கரெக்டா விட ஒத்துக்கலடா, நான் பண்றாங்க. ஒத்துக்கல. நான் பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் ஒத்துக்கல. பும்ராவை பவுலிங்ல இல்ல இருந்து எடுத்துரு. பும்ரா இல்ல இல்ல பவுலிங்ல இருந்து எடுத்துடுறா. யார் ஆறாவது இருக்கா பிஜிடில bowling ஸ்ட்ராங்கா சொல்லல, எனக்கு இப்ப சொல்லு. பிஜிடில சொல்லல, ஹோம்ல சொல்றேன். பிஜிடில பும்ரா மட்டும் தான் ஹோம்லயே போட்டாரு. நான் சொல்றேன். ஓகே, நீ ஹோம்ல அஸ்வின் ஜடேஜா அஸ்வின் இப்ப இல்ல. ஸ்பின்னுக்கு இருக்காங்க. அஸ்வின் இப்ப இல்ல. ஜடேஜா அதான் ஸ்பின். இதுக்கு ஜடேஜா முன்னாடி ஆட நான் அந்த வைப்பீங்களா? நியூசிலாந்து சீரிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். சரி சரி, அந்த ஓகே ஓகே சீரிஸ் ஓகே. முடிஞ்சோடனே சொல்றேன் நான், இப்போ இல்ல. இப்போ அஸ்வின் இல்ல, ஆமா, பும்ரா இல்லடா, என்ன பண்ணுவோம் தெரியாது. சிராஜும் அதுதான். அந்த 2021 22 டைம்ஸ்ல போட்ட மாதிரி போடல. சரி ஓகே, இப்ப நம்ம வந்துட்டு பிஜிடி பத்தி கொஞ்ச அண்டர்ஸ்டாண்ட். நேரம் ஒரு 2 மினிட்ஸ் பேசுவோம் சரியா? ரொம்ப இதை பத்தி பேசிட்டு ஓகே. இருக்காண்டா, ஏன்னா நம்மளுக்கு அடுத்த ஆ, சாம்பியன்ஸ் டிராஃபி பத்தி பேசணும். ம். ஆமா. பிஜிடி பத்தி என்னன்னா, இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் பெர்த்ல டெஸ்ட்ராய் பண்ற ஆஸ்திரேலியாவை. ஆமா. பெர்த்ல சூப்பரா டெஸ்ட்ராய் பண்ற. சூப்பர், ஓகே ரைட்டு. அதே பேட்டிங் வச்சு கண்டினியூ பண்ணுவியா? எதுக்கு தேவையில்லாம திருப்பி இப்ப நீ அஸ்வின் ஆட போறது இல்லைன்னு நீ முடிவாயிடுச்சுன்னா அஸ்வின் எதுக்கு திருப்பி ஆட வைக்கிற? வாஷிங்டன் தான் இருக்கானே. எனக்கு திருப்பி ஆமா. அப்புறம் சொல்றா, ஓகேடா அதாவது எனக்கு. ஃபர்ஸ்ட் மூணு மேட்சுக்கு அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு மட்டும் மூணு பேரை வச்சு நல்லா மியூசிக்கல் சேர் ஆடினாங்க. வாஷிங்டன் சுந்தர், அஸ்வின், ஜடேஜா. ஆமா. அதுதான் எனக்கு எனக்கு இன்னொரு பெரிய டவுட் என்னன்னா, ஜடேஜாவை நீ ஆடவே வைக்கல. எனக்கு பெரிய டவுட்டாவே இருக்கு. அவங்களோட ஸ்பின்னர் யாரா? நாத்தன் லியான். விக்கெட் எடுப்பான ஆஸ்திரேலியால ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸுக்கு விழுமா விக்கெட்? அவங்களுக்கு விழாது. அவங்களுக்கு ஸ்பின்னிங் முடியாது. கண்டிஷனே கிடையாது. ஆனா நாத்தன் ஆமா. லியான் எல்லா மேட்ச் ஆடினான். 5 மேட்ச் ஆடினான். 5 மேட்ச் ஆ, ஆடி அவங்களுக்கு டிராவிஸ் அதுலயும் ஹெட்னு மினிமம் ஒரு இன்னொரு விக்கெட் எடுத்துட்டான். டிராவிஸ் ஹெட்னு ஒரு பவுலர் ஆஸ்பினர் நாத்தன் லியான் பண்ண ரோல ஈஸியா டிராவிஸ் ஹெட்டால பண்ண முடியுமே. இதுக்கு அப்புறமா நாத்தன் லியான் ஆடினாங்க. அந்த மாதிரி நீங்க அஸ்வினையோ ஜடேஜாவையோ வாஷியோவே சொல்றேன், நீங்க கன்சிடரே பண்றது இல்லை. ஒரு ஸ்பின்னர்னா ஒரு எக்ஸ்டெண்டட் ரன் நீங்க கொடுக்கறதே இல்ல. அது ஒரு பவுலராவே இருந்தாலும் ஹர்ஷித் ராணா 2வது மேட்ச் நல்லா போடல, தூக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் எவ்வளவு நல்லா போட்டான். ஃபர்ஸ்ட் ஆ. மேட்ச் சூப்பரா போட்டான். செகண்ட் மேட்ச் நல்லா போடல, தூக்கிட்டு போப்பா ஆகாஷ் தீப கொண்டு வா 3வது மேட்சுக்கு இறக்குறீங்க. அதுதான் லைக் ஒரு அதாவது பேட்ஸ்மேன் தப்பு பண்ணா இந்த தப்பு பண்ணு மாத்துவீங்களா? ரோஹித் சர்மா மேட்ச் எவ்வளவு ரன் வச்சான்? அவனை மாத்துனீங்களா? ரோஹித் இல்ல சர்மா இல்ல விடுங்க, 2வது மேட்ச். கோலி. ரோஹித் சர்மா கோலி விதவிதமா அவுட் ஆனாரு. செஞ்சுரி அடிச்சிட்டான் கோலி. ப்ரோ. கோலி செஞ்சுரி அடிச்சிட்டான். தடவி தடவி எப்படியா செஞ்சுரி ஓகே. அடிச்சிட்டான்னு வச்சுக்கோ. கோலி செஞ்சுரி அடிச்சாச்சு, சரி வச்சிருக்க, சரி ரைட்ரா, ஓகே. கில்லு செகண்ட் மேட்ச் ஸ்ட்ரைட்டாவே வாக்கிங் பண்றாரு. பெரிய இவரு பெரிய அப்படியே ஸ்ட்ரைட் வாக்கிங் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரோக் அடிக்க போறான், அவன் ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிட்டு வெளில வரான். மேட்சோட ஃபர்ஸ்ட் பாலே செகண்ட் எஸ்எஸ்சி மேட்ச் ஜெய்சால் அவுட் ஆயிட்டு வெளில ஆக்சுவலா வரான். இவர் ஸ்ட்ரைட்டாவே செகண்ட் வந்து மேட்ச் போர் சொன்னோன்னே அடிக்கிறாரு. ஏன்னா பாத்துட்டு இல்ல தானே ஜஸ்ட் இருக்கேன் நான் ஒரு எவ்வளவு பாயிண்ட் ஹெட் மட்டும் ஆட் ஆகுதுன்னு. பண்ணிக்கிறேன். கைஸ் ஜஸ்ட் ஒரு செகண்ட் நான் இந்த பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க செகண்ட் மேட்ச்னு சொன்னோன்னே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பும்ரா பும்ரா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் செம்மையா கேப்டன்சி பண்ணி 200 கிட்டத்தட்ட ஒரு 300 ரன்ல ஜெயிச்சிட்டாங்க டெஸ்ட் மேட்ச். ஓகே, பெரிய தியாகம் திருப்பி பண்றாரு ரோஹித் ப்ரோ சர்மா ரோஹித் ஸ்ட்ரைட்டாவே சர்மா. பெரிய தியாகம் பண்றாரு. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பிரிக்க கூடாதா? நீங்க நான் கீழே அடிக்கிறேன். அல்ல அதுதான் நீங்க அவர் கையில செகண்ட் மேட்ச் அவர் வாக்கின் பண்ணோன்னே கேப்டன்சி கொடுத்தது தப்புன்றேன். ஆ, நான் சொல்றேன் அது தியாகோட எப்படி அங்க இருந்தது தெரியுமா? பண்ணிருக்கணும். காட்டுல சுத்திட்டு இருக்கிற ஓனாயை கொண்டு வந்து வீட்டுல விடுறன்ற மாதிரி கதை தான் அது. ஆ, ஃபர்ஸ்ட் மேட்ச் இல்ல அவ்வளவு நல்லா கேப்டன்சி. ஆனா எனக்கு அந்த ஒரு அந்த first சேஞ்ச் இப்போ நம்ம ஓகேடா. வந்து ஓகே. இங்க பாரு, த்ருவ் ஜுரேல் மேல நான் குறைய சொல்ல மாட்டேன் சரியா? ஆமா, குறைய நான் சொல்ல மாட்டேன் த்ருவ் ஜுரேல் மேல. அந்த ஏ டீம் தேவ்தத் பிராக்டிஸ் படிக்கல் மேட்ச்ல ஆட அவன் நல்லா வைக்கலையா? ஆடிட்டு சரி இருந்தான். ரைட், ம். ஓகே. தேவ்தத் படிக்கலுக்கு பதிலா ஸ்ட்ரைட்டாவே ரோஹித் சர்மா விடு வாக்கின். ஓகே, அக்செப்டட். ஆனா நீ வந்துட்டு சுப்மான் கில்ல நீ ஆட வைக்கணும்ன்றதுக்காக திருப்பி த்ருவ் ஜுரேல இறக்கிட்டு உள்ள கொண்டு வரேன்னா எனக்கு தெரியல. அந்த பேட்டிங்னா செட் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு? சரி பேட்டிங் நல்லா பண்ணல, பவுலிங்னாலதான் வின் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோ. பட் லைக் என்ன சொல்றதுடா, அந்த ஒரு காம்பினேஷன், ஒரு வின்னிங் காம்பினேஷன் எதுக்கு மாத்தணும் திருப்பி அந்த இடத்துல லைக் இப்போ உனக்கு அந்த சீரீஸ் தான் முக்கியம்டா. அந்த சீரீஸ் வின் பண்ணா நீ உள்ள WTC ஃபைனல்ஸ்குள்ள உள்ளன்றப்போ வின்னிங் காம்பினேஷன் யாராவது மாத்துவாங்களா?
சரி ரைட்ரா, அதை கூட விடுறா, நீ மாத்திட்டடா. ரோஹித் சர்மா ஆடணும், சுப்மன் கில் உங்களோட சூப்பரான பிளேயர் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரிடா, ஓகே, ஆடுங்க, எனக்கு ஓகே. தேர்ட் மேட்ச் ஹர்ஷித் ராணா தூக்குறேன், ஆகாஷ் தீப் கொண்டு வரேன். இது எல்லாருக்கும் என்ன சான்ஸ் சொல்றது நோட் கிடையாது. பண்ணாங்களா? இல்ல எதுவே எதுவும் சொல்ல முடியாது, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் அதாவது மேட்ச் இப்ப இல்ல, ட்ரையல் அண்ட் அந்த எரருக்கும் ஒரு மேட்ச் டைம் மட்டும் இல்ல. பேசலாம் அப்படின்னா, இல்ல இல்ல அந்த ஒரு மேட்ச் பத்தி மட்டும் பேசணும் அப்படின்னா, எல்லாம் சொன்னாங்க இங்க போடலாம், நம்ம எங்க வேணா ஜெயிக்கலாம், பெர்த்ல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், பெர்த்லயே கூட வாக்காள ஜெயிக்கலாம், இப்ப புதுசா இந்த ஸ்டேடியம்ல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது இதுன்னாங்க. அது நல்லா ஆனாங்க, ஓகே. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நம்மளும் மொக்கையா தான் பேட்டிங் ஆடணும், அடிச்சு நம்மளோட துவம்சம் மொக்கையா பண்ணாங்க. பேட்டிங் ஆமா. ஆடணும், ஒரே காரணம் பும்ரா பவுலிங் தான். செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நம்ம பேட்டிங் நல்லா இல்ல, கோலி அப்படி இந்த ஃபார்ம்ல ஈஸியா செஞ்சுரி அடிச்சாரு, நல்லா ஆடணும், திரும்ப பவுலிங்ல போட்டு ஈஸியா வின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச் வரோம் அப்படின்ற போது, நீங்க எந்த ஸ்டேடியம்ல உங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னு உங்களால எழுதி கொடுத்தாங்களோ அங்க நீங்க ஜெயிச்சுட்டு வரீங்கன்னா, அப்ப சந்தேஷ் சொன்ன மாதிரி எதுக்கு நீங்க டீம் மாத்துறீங்க? அப்ப நீங்க அங்கேயே ஜெயிச்சிட்டீங்கன்னா, அப்ப நீங்க மீதி 4 ஸ்டேடியம்ல ஜெயிக்க முடியாதா? அதுதான் நான் கேக்குறேன். ரோஹித் இல்ல சர்மா செகண்ட் வருவாரு, டெஸ்ட், அதாவது ஸ்ட்ரைட்டாவே வாக் இன் பின்பால் டெஸ்ட். பண்ணுவாரு. ஆஹ் ஏன் பும்ரா வாசன்ட் ஹாப்பி வித் இட். சரி, அடுத்த மேட்ச் போஸ்ட் மேட்ச்ல ஏதோ கேட்கும் போது, சரி அடுத்த மேட்ச் கேப்டன் வருவாரு, என்ன பண்ணுவீங்கன்னா, அப்கோர்ஸ் வில் ஸ்ட்ரைட்டாவே வாக் இன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆஹ் இது வந்துட்டு ஒரு பிளேயரோட மென்டாலிட்டிக்கே என்ன இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ஸ்ட்ரைட்டாவே வாக் இன் அண்ட் ஹீல் டு த கேப்டன்சி. அவனோட கேப்டன்சி என்னடா, 2 ஷாட் அடிச்சா தூக்கின்னு போய் லாங் ஆஃப் லாங் ஆன்ல, அதாவது நான் சொல்றது டீப்ல வச்சிடறான், உள்ள இன்னும் அட்டாக்கிங்காவே கரெக்ட். போல, அந்த மைண்ட் செட்லயே இல்ல. ஒரு இல்ல அதுதான் 2 அதான் ஷாட் நானே சொல்லலாம்னு நினைச்சேன். கவாஜா ஆஹ் அதுலதான் ஸ்பெஷலிஸ்டே. வந்தா 2 டிரைவ் ஆடினியா, அவ்வளவுதான், அதுக்கப்புறம் படுத்துடுறது, அது விடு, அவ்வளவுதான், அது பிச்சுல விடு. படுத்துருவா. கது ஆஹ் அது விடு. இன்னொன்னு டிராவிஸ் ஹெட், அவன் என்ன பண்றான் தெரியுமா? டிராவிஸ் ஹெட் வந்தா டப்பு டிப்புன்னு சும்மா ஒரு ஆஃப் சைட்ல ஒரு 2 பவுண்டரி, இதுல பாயிண்ட்ல ஸ்கொயர் லெக்ல பார்த்தோம்னா 2 பவுண்டரி அடிச்சுட்டா எல்லாம் 5 ஃபீல்டரையும் வெளியே தூக்கி நிறுத்திடுறான் பாப்போம். அழகா டபுள், கிரவுண்ட சுத்தி டபுள், சிங்கிள், டபுள், ஆஹ் கட்டி சிங்கிள், கட்டி விளையாடுறானுங்க நம்ம. சூப்பர் செஞ்சுரி, அவ்வளவுதான், முடிஞ்சு. அவ்வளவுதான். அது என்ன நம்ம உனக்கு ஃபேன்ஸ் டுவெண்ட்டி நம்ம டுவெண்ட்டி பேசுவோம். த்ரீயோட ஆஹ் 2023 வேர்ல்டு கப்போட ஃபைனல்ல என்ன நடந்தது? ஃபர்ஸ்ட் 10 ஓவர் பால் செம்மையா அலைஞ்சுது. ஆமா. அதுலயும் நான் சொல்றேனே, அதுலயும் பும்ரா ஷமியோட பிரில்லியன்ஸ் இருந்ததுனாலதான். அதுலயும் டிராவிஸ் ஹெட் ஃபர்ஸ்ட் வந்து 2 இது அடிச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல 13 ரன் போச்சுடா, ஒத்துக்கலாம். ஆனா லைக் அந்த ஒரு 5 ஓவர் அவங்க ரெசிஸ்ட் பண்ணாங்கல்ல, நாங்க இப்படிதான் அட்டாக்கிங்கா தான் போட போறோம், எங்களுக்கு விக்கெட் வேணும்னு. அதுதான் டெஸ்ட் மேட்ச்ல ஆஹ் இந்த அட்டாக்கிங் மைண்ட் செட் பவுலிங்ல இல்லவே இல்லைங்கிற, பேட்டிங்ல ரொம்ப அதிகமா இல்ல, இருக்கு. நீ அடிக்க போய் விக்கெட் விடுற, ஷார்ட் மேக்கிங் தான் நிறைய இருக்கு. கேட்டு. ஆமா. பேஷண்டாவே யாரும் ஆட மாட்டாங்க. ஓகே, நான் வந்துட்டு ரொம்ப ஹார்ஷா பட் டு பேசுற பி மாதிரி இருக்கலாம். ஹானஸ்ட் பட் டு பி வெரி ஹானஸ்ட், இந்த சீரீஸ்ல ஒருவேளை சேட்டேஸ்வர் பூஜாரா இருந்திருந்தானா கோலி மினிமம் ஒரு 4 செஞ்சுரி அடிச்சிருப்பானா? ஒத்துக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். கோலிக்கு ஏதோ ட்ரிகர் மூமெண்ட்ல டெக்னிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரே ஆமா. இடத்துலதான் போடுறான், ஏன்டா எல்லா மேட்சும் ஒரே மாதிரி தான் அவுட் ஆறான். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், அவுட் சைட் கரெக்ட். ஆஃப் ஸ்டம்ப், சிக்ஸ்த் ஸ்டம்புக்கு போற பால், சிக்ஸ்த் ஸ்டம்புக்கு போற பால், சிக்ஸ்த் ஸ்டம்புக்கு போற இல்ல பால். அவன் புஜாரா கரெக்டா. வந்திருந்தானா, அது எனக்கு தெரிஞ்சு அந்த கம்பீரா ஓப்பனா சொல்லல. திடீர்னு நம்ம தோக்க ஆரம்பிச்சுட்டு இப்ப கம்பீர் வந்து கேட்டாரு அப்படின்னு சொன்னா, அது அது நீங்க ஆமா ஸ்டார்டிங்லயே ஆமா. சொல்லிதான் கூட நாங்க ஒத்துருப்போம். அவன் தோக்க ஆரம்பிச்சுட்டு கமெண்ட்ரிக்கே இவன் போயிட்டா, அது அவன் சுத்தி கமெண்ட்ரியே வளைச்சு. பண்ண போயிட்டான். நான் வந்து கேட்டேன் அப்படின்ற போது, இல்ல ஒண்ணுமே இல்ல, புஜாரா வந்துதான் என்ன நடந்திருக்கும் நான் சொல்றேன். இப்ப எப்படி பவுலிங் நம்ம வந்து அந்த 11 பேர்லயே எல்லா பும்ரா ஆஸ்திரேலியாலே போட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரி பேட்டிங்ல வந்து புஜாரால ஒருத்தர் எப்பவுமே நீங்க மொக்கையால புஜாரா ஸ்கேப் போட்டா பாத்துவீங்கல்ல, இப்ப எல்லாருமே இது வேற வழி இல்ல, எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற போது புஜாரா பேட்டிங்ல காப்பாத்துறாரு, பும்ரா பவுலிங்ல காப்பாத்துறாரு. 2 பேரு 11 பேர் இருக்க இடத்துல காப்பாத்த முடியுமா? அதுதான் நான் கேக்குறேன். வாய்ப்பே இல்ல. இன்னும் ஒரு மினிமம் ஒரு 4 பேர் அது பேட்டிங்ல வந்து எப்படி இருக்கணும்னா, செஞ்சுரி நம்பர்ஸ்க்காக நான் பேசவே வரல இங்க. 2 பேர் கன்சிஸ்டன்டா நிக்கணும், இன்னும் 2 பேர் சப்போர்ட் பண்ணணும். ஒருத்தருக்கு கண்டிப்பா ஒரு லீக் எல்லாருமே நல்லா ஆட முடியாது. ஒருத்தர் கொஞ்சம் ஆடுவாங்க, இன்னொருத்தர் ஒரு 20 ரன்ஸ் அப்படி சும்மா ஆட் பண்ணிட்டு பவுலர்ஸ் வருவாங்க. இதுதான் ஒரு பியூர் பேட்டிங். இங்க ஆடுறதே 2 பேர் தான் நான் பண்ட் ஆடுறாங்க. பத்தி பேசிடுறேன் நடுவுல. ஆஹ் பண்ட் வந்துட்டு ஆஹ் ஒரு விதமான தனித்துவம் வாய்ந்த பேட்ஸ்மேனு. உன்னோட ஆமா. ஸ்பெஷாலிட்டி ஆஃப் பஞ்ச் தான் உன்னோட ஸ்ட்ராங்னஸ், ஸ்ட்ரென்த்தே. நானே ஆஹ் ரொம்ப இதுவாக பண்ணிருக்கேன். அவன் இறங்கி வந்து கீழே விழுந்து அவுட் ஆறதெல்லாம் நானே ரொம்ப ஹார்ஷாலாம் கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணேன், பட் அது உண்மைதான், ஆமா. நேச்சுரல் ஒத்துக்கிறேன். கேம் தானே ஆனா அது. அது அவனோட கேம்னா அதுதான். அடுத்த அதான் இன்னிங்ஸே இறங்கி வந்து ஆஹ் அடிக்கலையா சிக்ஸ், அதுதான் ஆமா. பண்டோட நேச்சுரல் கேம்னா. பண்டோட பந்தோட நேச்சுரல் நேச்சுரல். கேம்னா ஆட வைக்கணும். சிட்னில உட்காந்து அத அவனை போய் வந்துட்டு மாத்துனா எப்படி டிஃபென்ஸ் ஆட மாத்த வச்சு முடியும்? அவனுக்கு ஆஹ் கையில அங்க போயிட்டு ரத்தம் கட்டி. அதுதான் கரெக்ட். டிஃபென்ஸ் ஆட போய் உடம்பு கை காலெல்லாம் அடி வாங்கிட்டு அடுத்த மேட்ச் ஆடவே மாட்டேன் அது அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு பண்ட போனாங்க. வந்துட்டு எனக்கு அப்படி பார்க்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நானே ஹார்ஷாவே கிரிட்டிசைஸ் பண்ணேன். அண்ட் ஹி மேட் மீ, ஹி ப்ரூவ்ட் மீ ராங். என்னால எப்படியும் இப்படியும் ஆட முடியும்.
இறங்கி அடிச்சா ஆமா. ஆட முடியும். ஆனா என்னோட நேச்சுரல் ஆஹ் கேம் இறங்கி அடிச்சு ஆடுறதுதான். ஐ எம் கோன மேக் தட் கவுண்ட் எவ்ரி பால் அப்படின்ற மாதிரி ஆடினதுதான் பஞ்சோட ஸ்பெஷாலிட்டி. அவனோட கேம் மாத்துனதும் எனக்கு பெருசா எனக்கு இதுவால அந்த 147 சேஸ் பண்ண முடியாத மேட்ச்ல ஒரே ஒரு ஹோப் ரிஷப் பண்ணிட்டு தான். அந்த மேட்ச்ல அடிச்சிட்டு இருந்தது ரிஷப் பண்ணிட்டு தான். அவனோட ஆமா. எல்பிடபிள்யூ ஒரு விதமா கான்ட்ரவர்சி அது ஆஹ் எனக்கு. another one point I just want to add to it. இந்த சர்ப்ராஸ் கான் ஒருத்தன் அந்த நியூசிலாந்து எது சீரீஸ்ல கூட்டு போறீங்க, ஒரு எது கூட்டு ஆ போறீங்கன்ற, எதுக்குடா கூட்டு போறீங்க, ஒரு செஞ்சுரி அவனை அங்க அடிச்சான். வீட்லயே ஒரு உட்கார இது வச்சிருங்க. அதான் இல்ல அதுதான் அங்க செஞ்சுரி அடிச்சிட்டான். இங்க பெங்களூர்ல 150 அந்த 400 ரன் அடிச்சாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஓகே, அதுக்கப்புறம் ஆள் அடிச்சே இல்ல. ஆஸ்திரேலியா கூட்டு போய் நல்லா சும்மா பிரிஸ்பேனு, ஆட்லேடு, பெர்த்னு எல்லாம் ஊர் சுத்தி பார்க்க வச்சுட்டாங்க. வாய்ப்பே ரோஹித் கொடுக்கலையே அவங்க சர்மா கடைசி will வரைக்கும். ரோஹித் சர்மா will walk away straight in. Shubman Gill will walk away straight in. Sarfaraz Khan can't walk in straight. Dhruv Jurel can't walk in straight. இந்த செலக்ஷன் பத்தி நம்ம அதாவது பேசலாம் சரி. சுமன் கில்க்கு தான் எனக்கு ஒரு சிரிப்பு வந்துருச்சு. ப்ரோ அவர் ஆஸ்திரேலியால நிறைய இன்னிங்ஸ்ல 90s அடிச்சிருக்காரு ப்ரோ. 90ஸ்க்கும் ஒரே 100க்கும் இன்னிங்ஸ் பத்து ரன் கேபா, தான். ஒரே அதுதான். இன்னிங்ஸ் கேபா. அதுவும் வந்து எப்போ போன சீரீஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு கேட்டா, அப்ப நான் கூட தான் அது அந்த காலத்துல முடிஞ்சிருச்சு, வந்து 4 இந்த பிளேயர் வருஷம் நல்லா ஆச்சு. விளையாண்டாரு. அந்த காலத்துல பிளேயர் நல்லா விளையாண்டாரு. நான் அவரை கூட்டு வந்து இப்ப ஆடுறேன்னு சொன்னா இது இல்ல இது கதையா கடைசியா இருக்கு. நான் அந்த ஸ்டாட்ஸ் கூட எடுக்கிறேன். கிவ் மீ 1 minute. ஆஹ் லைக் இந்த மீட்டிங் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன், 20 ஆவரேஜ் பாப்போம். அவ்வளவுதான் செனாஸ்ல. இல்ல செனாஸ்ல 20 ஆவரேஜ் அவ்வளவுதான். நானே சொல்றேன். இவரு நம்ம சீகா சார் தான் சொன்னாரு ஷோல. ஆமா 20 ஆவரேஜ் ப்ரோ, அவ்வளவுதான் இரு. செனாஸ்ல அவருக்கு. இங்க பாரு, 2022ல இருந்து அவுட் சைடு ஏசியா ஆடின டெஸ்டோட ஸ்டாட்ஸ் நான் சொல்றேன். அவனோட ரன்ஸ் எல்லாம் படிக்கிறேன். 29 நாட் அவுட், 10, 6, 18, 13, 4, 17, 2, 26, 36, 10, 31, 28, 1, ஆஹ் 20, 13, 22. 2022க்கு அப்புறம் ஏசியாக்கு வெளில ஆடின ஸ்டாட்ஸ் இது. 224 ரன் அடிச்சிருக்கான், 17.6 ஆவரேஜ். ஆஹ் இதுதான் இவனை வச்சு நீங்க வந்துட்டு இப்போ இங்கிலாந்துக்கும் கூட்டு போயிருவீங்க. சாம்பியன்ஸ் டிராஃபி ஓகே, அது வேற ஃபார்மேட். இங்கிலாந்து கூட்டு போய் நீங்க 5 டெஸ்ட் ஆட வைக்க போறீங்க. ஆல் த பெஸ்ட், ஆல் த வெரி பெஸ்ட், நான் அவ்வளவுதான் சொல்றேன். சரி ஓகே, நம்ம இத அவ்வளவுதான். பத்தி ரொம்ப பேசிட்டு இருக்கோம். இந்த மீட்டிங் முடிச்சிட்டு நம்ம இப்ப வந்துட்டு ஜஸ்ட் சாம்பியன்ஸ் டிராஃபி ஜஸ்ட் பத்தி லாஸ்ட் பட் பேசலாம். நாட் லீஸ்ட், ஜஸ்ட் செகண்ட், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஷுட் கௌதம் கம்பீர் கண்டினியூ ஆஸ் அ ரெட் பால் கோச்? வை இல்ல நாட் எனக்கு விவிஎஸ் லக்ஷ்மன் வில் பி a குட் நான் ஆப்ஷன். அப்படி சொல்லல. நீ கௌதம் கம்பீரே வச்சுக்கோ, டெசிக்னேட்டடான கோச்சஸ் அப்பாயிண்ட் பண்ணு. நான் அவ்வளவுதான் கேட்கிறேன். மார்னே ஆஹ் மார்க்கலால ஸ்பின் அதான் சொல்லி சொன்ன கொடுக்க விவிஎஸ் முடியுமா? லக்ஷ்மன். இல்ல நான் டெசிக்னேட்டட் கோச்னா பேட்டிங் கோச் நல்லா அப்பாயிண்ட் பண்ணு. இல்ல அபிஷேக் நாயர ஃபுல் டைம் ஆஹ் பேட்டிங் கோச்சா மாத்திடு. எனக்கு அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி பார்க்கலாம். கூட இல்லைன்னா ரெட் பால்ல இன்னும் அக்ரெசிவா பண்ணக்கூடிய கோச்சஸ் யார் இருக்கா? அது விவிஎஸ் லக்ஷ்மன் கண்டிப்பா அது ஓகே, அது இல்ல அதே உண்மைதான். மாதிரி நான் வந்து அவங்களோட கொஞ்சம் ஃபார்மட்டே அதானடா இருந்தது. உன்னோட வேலை என்ன, என்சிஏ டாப் கோச் பண்றியா, அப்படியே இங்க வந்து கோச் பண்ணு. அப்படிதானே ராகுல் டிராவிட கூப்பிட்டு வந்தாங்க. ஆஹ் So, இல்ல yeah. நான் லாஸ்ட் நான் ஒரு 2 பிளேயர் பத்தி பேசுறோம். தயவு செஞ்சு த்ருவ் ஜுரல் அண்ட் ஆகாஷ் தீபா நல்லா பேக் பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம அந்த ஆஸ்திரேலியா சீரிஸ் போறதுக்கு முன்னாடி ஏ டீம் கூட மேட்சஸ் விளையாடும், பிராக்டிஸ் மேட்சஸ் அதெல்லாம் விளையாண்டோம். அதுல நல்லா குஜராத்தி விளையாண்டாங்க. கூட அடிப்பான்னு பார்த்தோம், அடிக்கல. அதுக்கப்புறம் அபிமன்யு ஈஸ்வரோட அடிப்பான்னு பார்த்தா அன்பார்ச்சுனேட்லி அவ்வளவு நல்லா விளையாடலாம். அதுக்கெல்லாம் சொல்ல இன்னும் சான்ஸ் கொடுக்கலாம், டைம் இருக்குது. ஓகே, அந்த பாலிடிக்ஸ்ல அப்புறம் வருவோம். சாய் சுதர்ஷன் அதுக்கப்புறம் சூப்பரா ஜுரல் இருந்தாரு. நல்லா ஆடலாம். சாய் சுதர்ஷன் நல்லா ஆடலாம், ஜுரல் அவனை நல்லா ஆடலாம். கடைசியில ஸ்குவாட்ல எடுக்கல. அதெல்லாம் எடுக்க மாட்டோம் ப்ரோ. இப்போ ஸ்கந்தேஷ் சொன்ன ஹர்ஷித் ராணா நல்லா போட்டிருந்தா ஆகாஷ் தீப் எதுக்கு பாத்தீங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன கேக்குறேன், நீங்க ஹர்ஷித் ராணாவே ஃபர்ஸ்ட் எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னு நான் கேக்குறேன். சிராஜ், பும்ரா, இவன் ஆகாஷ் தீப் போயிட்டு நிதிஷ் ராணா அப்படியே ஆட வேண்டியது போட்டு பேசுறேன். எதுக்கு இப்ப ஹர்ஷித் ராணா உள்ள ஒரு மிக்ஸ்ல கொண்டு வந்து நல்லா போயிட்டு இருக்க ஆகாஷ் தீப்போட என்ன சொல்றது அந்த ஸ்பெல்ல ரிதம ஏன் பிரேக் உடைக்கிறீங்க பண்ணாங்க. அப்படின்னு ரிதம பிரேக் பண்றீங்க அப்படின்னு கேக்குறேன் நானு. எடுத்துட்டு வந்து அப்புறம் ஹர்ஷித் ராணா நல்லா போடலன்னு மாத்திட்டு அது ஸ்ட்ரெயிட்டாவே ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆகாஷ் தீப் ஆடி இருக்கலாம்ல. ஹர்ஷித் ராணா ப்ரோ தேவையே பட் இல்லையா அப்படின்னு சொல்றேன் நானு. பட் இதுவும் அதாவது என்னன்னா, நம்ம இந்தியன் இதுல பிசிஏ எப்படி தெரியுமா, ஒருத்தனை அதாவது தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அவன் விளையாடுறானோ இல்லையோ 10 மேட்சுக்கு ஒரு வாட்டி ஆஹ் 100 அடிப்பான் இல்ல 50 அடிப்பான். அவனை வந்து ஆமா லாங் ரன் நல்லா கொடுப்பாங்க. ஆமா இல்லடா, நான் என்ன சொல்றேன், ஒரு பிளேயர் எடுத்தீங்கன்னா நீங்க லாங் ரன் கொடுக்கணும். அதுதான் நீங்க அந்த பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸுக்கு பண்ற ஆமா ஜஸ்டிபிகேஷன். அது எல்லா பிளேயருக்கும் பண்ணணும். அது பட் எல்லா அதான் அதான் பிளேயருக்கும் கரெக்ட், பண்ணணும். அது நான் எல்லா அதான் பிளேயருக்கும் சொல்றேன், பண்ணணும். அதுல ஒரு ஆஹ் டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னு தான் நான் சொல்றேன். ஆமா சரி அதாவது ஓகே அது ஒருத்தனை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா
அவனுக்கு தொடர்ந்து ஒரு 50 மேட்ச் 60 மேட்ச் கொடுத்துட்டே இருப்பாங்க, மத்தவனை ஒதுக்கி வச்சிருவாங்க. நான் அதான் அந்த பாயிண்ட் ஆட் பண்ணேன். அதான் ஆஹ்